ஹாய்ங்க வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு vlog ஸ்டைல் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா என் பையன் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் வந்து ஆனுவல் டே வந்து போய் நடந்துச்சுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா என் பையன் வந்து டான்ஸ் காம்படிஷன் சேர்ந்துருந்தான். அதை பற்றியான ஒரு சின்ன வீடியோ தாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்க்குறவங்களாம் ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. என் பையனை எட்டுமே 4:30க்கு விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து திருப்பி ரிட்டர்ன் வந்து ஒரு 5:30க்கு போயிருந்தேங்க. 5:30க்கு போயிருந்தப்ப அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5:45க்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. விளக்கெல்லாம் ஏற்றிட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் சீஃப் கெஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. அவங்களாம் கொஞ்ச நேரம் ஸ்பீச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீகேஜிலேருந்து 5த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என் பையன் ஸ்கூல் இருக்குங்க. ஒரு கிளாஸாக பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஏற்றுனாங்க டான்ஸுக்கு. என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இதுதான் எங்கள் பையனோட மிஸ்ஸு. பார்த்தீங்கன்னா இது வந்து என் பையனோட டீம்ங்க, அந்த டான்ஸ் டீமு. நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன பாட்டுன்னு. ஆமாங்க, முருகர் பாட்டு தாங்க. இந்த முருகர் எப்படி இருக்கார் சொல்லுங்கள். இந்த முருகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் பேபி தாங்க. சூப்பராக மேக்கப் போட்டிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. வீடியோவில் பார்க்கறதுக்கு நேரில் இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதோ நிற்கிறான் பாருங்கள், இவன் தான் என் பையன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பாட்டு பார்த்தீங்கன்னா 3 பாட்டுக்கு வந்து ஆட வச்சாங்க. சின்ன சின்ன முருகையா, வேல் வேல் வெற்றிவேல், சேவல் கொடிங்க, இந்த 3 பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆட வச்சாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாட்டோட போட்டோன்னா இவங்க மிஸ்ஸு பிடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவன் தான் என் பையன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாட்டோட போட்டிங்கன்னா கண்டிப்பாக காப்பிரைட்ஸ் வந்துடும். அதுக்காக அது டான்ஸ் மட்டும் நான் வந்து போட்டிருக்கேன். ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பாட்டோட எடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா அது ரொம்ப கிளாரிட்டி இல்லாமல் இருந்தது. முடிஞ்சா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்புறமா ஆனால் டான்ஸு ஸ்டெப்பெல்லாம் சூப்பராக இருந்ததுங்க. இனிமே சூப்பராக கற்றுக் கொடுத்துருக்கீங்க டான்ஸு. பாருங்கள், சூப்பராக இருந்தது. ஒரு ஸ்டெப்பு யூனிக்காக இருந்தது. பசங்களும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக ஆடினாங்கங்க. சீரியஸாகவே பார்த்தீங்கன்னா இந்த காலத்து பசங்க ரொம்ப வந்து ரொம்ப ஒரு சூப்பரான பசங்கங்க. பசங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் சைல்டுஸ் எல்லாமே. ஏன் கேட்டிங்கன்னா பொண்ணுங்களும் சரி இந்த டான்ஸ் ப்ரோக்ராமில் பார்த்திங்கன்னா நம்ம கூட பார்த்திங்கன்னா அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுக்கு டான்ஸ் ஆடணுன்னா ஒரு திடீர்னு ஒரு பயம், கூச்ச சுபாவம் இருக்கும். ஆனால் இந்த பசங்க எல்லாமே அவ்வளோ அழகாக சூப்பராக ஆடிருந்தாங்க. என் பையன் பாருங்கள், என் பையனை பார்த்ததும் இந்த பக்கம் இருக்கிற என் பையன் பார்த்து அங்கே ஆடுறான். என் பையன் பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸ் ப்ரோக்ராமில் சேர்ந்துட்டு வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 பாட்டு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 500 வாட்டி கேட்டிருப்பாங்க. வீட்டுக்கு வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்லி அந்த பாட்டை போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி அவன் ஆடுறானோ இல்லையா அந்த பாட்டை போட்டு பார்த்து அந்த சின்ன சின்ன முருகையா, வேல் வேல் வெற்றிவேல், இந்த சேவற்கொடி பாட்டெல்லாம் எனக்கு நல்ல மனப்பாடமே ஆயிடுச்சுங்க. அந்த ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா எப்போ தான் என் பையன் அம்மா எப்போம்மா ஸ்கூலுக்கு சாயங்காலமாக போவோம், எப்போம்மா நான் டான்ஸ் ஆடுவேன் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த எல்லாருக்குமே அந்த ஒரு ஆவல் இருக்கும்லங்க. இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் ஆடணும், ஆடுவேண்ணா, நல்லா ஆடுவேண்ணா, கரெக்டாக ஆடுவேண்ணா, கரெக்டாக ஆடுவேப்பா, நீ ஏன் கவலைப்படுற, உனக்கு பிடிச்ச முருகர் பாட்டு தானே வந்திருக்கு. எங்கள் பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முருகன் பக்தனுங்க. எங்கள் பையன் இல்லை, எங்கள் ஃபேமிலியே வந்து ஒரு முருகர் பக்தருங்க. நல்லா ஆடுவேப்பா, நீ பாரு உனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு முருகர் பாட்டு வந்திருக்குல்ல அப்படின்னு சொன்ன உடனே இன்னும் நல்லா ஒரு எஃபெக்ட் எடுத்து ஆடினாங்க. ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ட்ரெஸ்ஸெல்லாம் இந்த வாட்டி ரொம்ப சிம்பிளாகவே கிடச்சிருச்சிங்க. இந்த ஷார்ட்டாக போட்டிருக்கான் பாருங்கள், அவன் தான் என் பையன். லாங்காக போட்டிருக்கிறது வந்து அவன் பேர் ஏதோ வேறு ஏதோ எங்கள் பையன் பேர் சொல்லிகிட்ருந்தான். ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ் வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி இந்த வாட்டி அமைஞ்சிச்சு. போன வாட்டி பார்த்திங்கன்னா விஜய் சார் சாங்குக்கு தான் ஆடிட்டு இருந்தான். இந்த வாட்டி முருகர் பாட்டு. அது இந்த டான்ஸ் காம்படிஷன் இல்லாமல் பார்த்திங்கன்னா என் பையன் வந்து இந்த டேபிள் காம்படிஷனில் வந்து சேர்ந்துருந்தான். அவளையும் பார்த்திங்கன்னா அவன் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தாங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 2 அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கங்க. அன்றைக்கி இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் முடியறதுக்கே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 மணி ஆயிடுச்சுங்க. அப்பா செம்ம கூட்டம். பசங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாயிட்டாங்க. 5:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி என் பையனே பார்த்திங்கன்னா 7:30 மணிக்கு தானே அங்கே ஆட ஸ்டேஜுக்கு வந்தான். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ டயர்டாகிட்ருக்கோம். அங்கே வந்து குட்டி குட்டி பசங்களாம் மேக்கப் போட்டு டான்ஸ்க்காக வெயிட் பண்ணுறப்ப நான் போய் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். தண்ணி வேணுமா, பிஸ்கெட் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு, தண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு, ஜூஸ் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு, ஐயோ அந்த மேக்கப்பில் அந்த குழந்தைங்கள பார்க்கறதுக்கு செம்ம அழகாக க்யூட்டாக இருந்ததுங்க. ஒரு குழந்தைங்களும் ஒரு மாதிரி இருந்தாங்க. பாருங்கள் இந்த டான்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னும் பாட்டோட போட்டிருந்தா சூப்பராக இருந்திருக்குங்க. நிஜமாலே குழந்தைங்க அவ்வளோ அழகாக ஆடினாங்கங்க. ஒரு சில டான்ஸ்லாம் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். முடிஞ்சால் நான் போட்டு விட்றேன். இங்கே பாருங்கள், சர்டிஃபிகேட் வாங்குறாரு எங்கள் சார். ஆனால் கொஞ்சம் டல் ஆகிட்டார், ஏன்னு தெரியல. அதுக்கப்புறம் எல்லாம் கிளம்பி வரப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு முருகரை பார்த்தீங்களா, அந்த முருகர் வந்து அந்த முருகர் வந்து எங்கள் பையனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டுங்க.
அவங்க அம்மா வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு. நீங்கள் போட்டு ஒரு சும்மா ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி, அந்த கிரீடம், வேல்லாம் வச்சு சும்மா லைட்டாக சும்மா சடனாக ஒரு ஃபோட்டோ எடுத்தோங்க. இதுதான் எங்கள் வீட்டு முருகர். பட் ஆனால் எங்கள் முருகர் சிரிக்கவே இல்ல. என்னன்னே தெரில. அங்கே ஸ்டேஜில் பார்த்த முருகர் வந்து பக்கத்தில் இருக்க இந்த பொண்ணு தாங்க. ஓகே. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க் யூ.